இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. தாவேகா வந்து திமுக விமர்சிச்சா முந்தி அடிச்சு வேற ஒரு கூட்டம் முன்னாடி ஓடியாரோம். யார் அது? நம்ம நாம் தமிழர் தான். ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 வருஷமா கூட்டம் நடத்துக்கு அனுமதியே கொடுக்கல. நாங்க வந்து தலையால நின்று தண்ணி குடிச்சு கூட அனுமதி கேட்டதும் கிடைக்கல. அவன் எதுக்கு திமுக காரன் எதுக்கு தரல அப்படின்னா, திருச்சி வந்து KNRோட கோட்டையா இருக்குது. அங்க ஆல்ரெடி வந்து திருச்சி எப்படின்னா கண்ட்ரோல் எடுக்கணும்ட்டு அன்பில் மகேஷ் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஆல்ரெடி இவங்க 2 பேருக்குமே வந்து ஒரு மறைமுக காம்படிஷன் மாதிரி போயிட்டு இருக்கு. திருச்சியை யார் கண்ட்ரோல்ல வைக்கிறது அப்படின்னு. செந்தில் கடை வச்சிருப்பாரு, அதை வந்து வடிவேல் கயிறு போட்டு அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது ஆல்ரெடி திமுகல. இப்ப இங்க பர்மிஷன் கொடுத்தா வேற ஒரு கட்சிக்கார வந்து எல்லா இடத்துலயும் பிரச்சாரம் பண்ணியோ பரப்புரை பண்ணியோ வந்துட போகுது. ஆமா, தெருமுனை கூட்டம் போட்டோ அவன் வந்து அந்த திருச்சியை வந்து கண்ட்ரோல்ல எடுத்துருவானோ இல்ல திருச்சியில இருக்கிற ஓட்டுகளை பிரிச்சிருவானோன்ட்டு அவன் பர்மிஷன் தர மாட்டேங்கிறான். வாங்க ஒன்னா சேர்ந்து சண்டை போட்டு இந்த மாதிரி அடக்குமுறைக்கான எதிரான ஒரு போராட்டத்தை பண்ணி ரெகுலரா பர்மிஷன் கிட்ட கொடுக்குற மாதிரி கொண்டு வந்துட்டு நீங்க ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணுங்க, இன்னொரு நாள்ல தாவேகா ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணட்டும், இன்னொரு நாள்ல கம்யூனிஸ்ட் பிரச்சாரம் பண்ணிட்டு எல்லாருமே பண்ணட்டும், தேமுதிகலேருந்து அதிமுகலேருந்து எல்லாமே பண்ணட்டும். இது வந்து அவன் யாருக்குமே தரமாட்டான், உங்களுக்கு எப்படி தருவான் அப்படின்னு பேசுறது எவ்வளவு ஒரு பைத்தியக்காரத்தனமான பேச்சு.